The question is the ionization constant of chloroacetic acid is 1.35 into 10 to the power of minus 3. What will be the pH of 0.1 mole as acid and its 0.1 mole sodium salt solution? Okay, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு Ka வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. Ka வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. அந்த சொல்யூஷனுக்கான pH வேல்யூ, அந்த ஆசிட்டுக்கான pH வேல்யூ வந்து கேட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட சோடியம் சால்ட்டோட pH வேல்யூ வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. இங்க ரெண்டுமே வேற வேற. ஒரு ஆசிட் அதோட சால்ட் ரெண்டுக்கும் தனித்தனியா pH வந்து கேட்டுக்கிறாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க, அதோட சால்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆசிட் கூடயே வந்து நமக்கு வந்து போட்டுருவாங்க. புரியுதா? இங்க நமக்கு வந்து ரெண்டுக்குமே தனித்தனியா தான் நமக்கு வந்து pH வந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, குளோரோ அசிட்டிக் ஆசிட். அப்ப குளோரோ அசிட்டிக்கோட ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன வரும், Cl CH2COH இல்லையா? அப்ப இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆசிட். இது நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும், Cl CH2COO மைனஸ் பிளஸ் வந்து நமக்கு வந்து H பிளஸ் வந்து கொடுக்கும். ஆசிட்னாலே நமக்கு வந்து H பிளஸ் வந்து வரும் இல்லையா? ஓகே, அது H பிளஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு வந்து Ka வேல்யூ வந்து கேட்டுக்கிறாங்க. Ka வேல்யூ கொடுத்துருக்காங்க, pH வேல்யூ வந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப pH வேல்யூ என்ன, நம்ம என்ன பண்ணணும், H பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப Ka வேல்யூ வச்சு H பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இதோட கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 0.1 மோல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன ஆகும், இனிஷியல் நம்ம வந்து 0.1 மோல் நம்ம எடுத்திருப்போம். அப்புறம் நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் அயனைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் சில அமௌண்ட் ஆசிட் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா? அது எவ்வளவு நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 to the power of minus 3 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப 10 to the power of minus 3 அப்படின்னாலே என்ன ஆகும்னா ரியாக்டன்ட் தான் நமக்கு வந்து அதிகமா இருக்கும், ப்ராடக்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். இது நமக்கு வந்து கம்மியா தான் நமக்கு வந்து அயனைஸ் ஆயிருக்கும். அப்ப வந்து அயனைஸ் ஆன அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து X வந்து நமக்கு வந்து நெக்லிஜிபிள் அமௌண்டா இருக்கும். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு வராது. ஓகேவா? அப்ப என்ன ஆகுனா இது X வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும், இது வந்து X வந்து டிசோசியேட் இருக்கும். இந்த X வந்து பாத்தீங்கன்னா 0.1 கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம நெக்லிஜிபிள் அமௌண்டா இருக்கும். அதனால இங்க நமக்கு வந்து அந்த X வந்து கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. அப்ப what is the Ka? அப்ப Ka என்னது, நமக்கு வந்து ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இல்லையா? அப்ப X power 2 டிவைட் பை நமக்கு என்ன 0.1 வந்து நமக்கு வந்து வருது. அப்ப what is the Ka value? Ka value which is equal to 1.35 into 10 to the power of minus 3, which is equal to X power 2 divided by 0.1. Is it correct? அப்ப 0.1 நமக்கு வந்து மல்டிபிகேஷன் வந்து நமக்கு வந்து போகும் இல்லையா? அப்ப 1 into 10 to the power of minus 1 அது. அப்ப X power 2 is equal to 1.35 into 10 to the power of minus 4 வந்து நமக்கு வந்து வரும். அப்ப what is the value of X? X which is equal to square root of 1.35 into 10 to the power of minus 4. Okay, அப்ப which is equal to, அப்ப what is the square root of 1.35? அப்ப what is the square root of வந்து root of 1.35? 1.16. okay, 1.16 into 10 to the power of வந்து minus 2 வந்து வரும். அப்ப 10 to the power of minus 4 வந்து நீங்க square root எடுத்தீங்கன்னா 10 to the power of minus 2. அப்ப இதான் நமக்கு வந்து X value. அப்ப இந்த X value தான் நமக்கு என்னது, H plus concentration. Is it correct? அப்ப what is the H plus concentration? H plus concentration which is equal to 1.16 into 10 to the power of minus 2. அப்ப what is the pH? pH which is equal to minus log of H plus concentration, minus log of H plus concentration. அப்ப pH which is equal to minus log of 1.16 into 10 to the power of minus 2. Is it correct? அப்ப நமக்கு என்ன வரும், minus log of என்ன பண்ணுதுன்னா 1.16 இல்லையா, 1.16 plus log of வந்து பாத்தீங்கன்னா 10 to the power of minus 2, 10 to the power of minus 2. அப்ப what is the value of log of 1.16? minus log of 1.16 ஓட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 0.064 minus 2. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 2ல இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து மைனஸ் பண்ணணும். அப்ப 2 minus 0.064 which is equal to minus of 1.936 இல்லையா? ஏன்னா என்ன இருக்குது, மைனஸ் பெரிய நம்பர் வந்து மைனஸ்ல இருக்குது, சின்ன நம்பர் வந்து பிளஸ்ல வந்து இருக்கு இல்லையா? அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வந்து மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைன் வந்து போடணும். அப்ப மைனஸ், அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு என்ன வந்துரும், பிளஸ் வந்து வந்துரும். அப்போ 1.936. ஓகே, அப்போ வந்து 0.1 மோல்ஸ் ஆஃப் குளோரோ அசிட்டிக் ஆசிடோட pH நமக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 1.936 வந்து வருது. ஓகே, இஸ் கிளியர்? அப்ப நமக்கு வந்து இந்த pH வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அதோட சால்ட்டோட pH வந்து நமக்கு வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? இது ரெண்டையும் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணல. ஓகே, இதோட pH அப்புறம் இதோட pH வந்து கேட்டுக்கிறாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதோட pH வந்து கேட்டாங்கன்னா வேற மாதிரி அப்ரோச் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அதோட சால்ட்டோட pH தான் நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப அதோட சால்ட்னா நமக்கு என்னது, Cl இருக்கு இல்லையா, Cl CH2COOH வந்து COO Na, இதான் நமக்கு வந்து இதோட சால்ட். இஸ் இட் கரெக்ட்? அப்ப நமக்கு வந்து இது நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும், இது வந்து நமக்கு ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா, இது சின்னதா எழுதிப்போம்.
ஓகே, நமக்கு வந்து இதோட சால்ட் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா Cl CH2 COONA. இது நமக்கு வந்து வாட்டர்ல நீங்க வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா, வாட்டர்ல நீங்க வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா Cl CH2 COOH ப்ளஸ் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா NaOH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு வந்து இங்க வந்து ஸ்ட்ராங் பேஸ் வந்து இருக்குது. அப்போ the solution become more basic வந்து இருக்கும். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா pH வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ அங்கே OHோட மைனஸோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா KB வந்து நமக்கு தேவை. இது பேஸ் இல்லையா? அப்போ இந்த ஆசிட்டோட கான்ஜுகேட் வந்து நமக்கு என்ன பேஸாக தான் நமக்கு வந்து வரும் இல்லையா? அப்போ நம்ம வந்து பேஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ பேஸ் வந்து கண்டுபிடிக்க நமக்கு என்ன ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா KA into KB நமக்கு என்ன வரும் which is equal to KW, is it correct? அப்போ what is the KB? அப்போ KB which is equal to KW divided by KA வந்து வருது. அப்போ what is the KW? KW பார்த்தீங்கன்னா 1 into 10 to the power of minus 14 divided by K என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.35 into 10 to the power of minus 3. ஓகே, ஸோ அப்போ நமக்கு இதை டிவைட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 1 divided by 1.35 which is equal to 0.741. ஓகே, 741. அப்போ அந்த 10 to the power of minus 3 மேலே போகும்போது plus 3 வந்து மாறும். அப்போ நமக்கு என்ன 10 to the power of minus வந்து 11 வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ what is the value? 7.41. அப்போ வேல்யூ பெருசாகனா பவர் வந்து நமக்கு ஸ்மால் ஆக்கணும். அப்போ 10 to the power of minus 12 வந்து வரும். அப்போ நமக்கு KB வேல்யூ வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து KBயோட வேல்யூ நமக்கு என்ன? இது வந்து ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி எழுதுவோம்? KB which is equal to product concentration divided by reactant concentration இல்லையா? இதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கிறோம்? 0.1 mole எடுத்துருக்கிறோம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலிபிரியம் அட்டைன் பண்ணும்போது X அமௌண்ட் நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே நமக்கு வந்து X வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன? இது வந்து நமக்கு வந்து X வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதுவும் நமக்கு என்ன? இது வந்து நமக்கு வந்து X வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இஸ் இட் கரெக்ட்? ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த X வந்து நம்ம வந்து நெக்லிஜிபிளாக நம்ம வந்து எடுத்துக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா நெக்லிஜிபிளாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து சால்ட் இல்லையா? அப்போ சால்ட்னா நமக்கு என்ன பண்ணி வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். ஆனால் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆயிருந்தாலும் அந்த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் எத்தனை OH இருக்குதோ அது கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிருக்கும். அப்போ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு வீக் எலக்ட்ரோலைட் தான். அது நமக்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்காது. அப்போ OH மைனஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இந்த X வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன இது வந்து 0.1 நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த X வந்து நமக்கு நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து என்ன வரும்னா X⁴2 டிவைடட் பை நமக்கு வந்து 0.1 வந்து வரும். ஓகேவா? ஸோ இங்க இருந்து நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த சால்ட் வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்காது. இந்த சால்ட் நமக்கு என்ன இருக்கும்? Cl CH2 COO மைனஸா நமக்கு வந்து கம்ப்ளீட்டா நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிடும். ஆனா இது என்ன பண்ணணும்? மறுபடியும் வாட்டர் கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணி H plus OH மைனஸா இருக்கும் இல்லையா? இந்த வாட்டரை பொறுத்தா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆசிட்டும் NaOH வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ வாட்டர் நமக்கு என்ன ஆயிருக்கும்? கம்மியாக தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருக்கும். அப்போ வாட்டர் எவ்வளோ டிசோசியேட் ஆகுதோ அதை பொறுத்தா இது நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக டிசோசியேட் ஆகிறதுனால அந்த 0.1 நமக்கு வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நமக்கு வந்து ஆசிட்டாகவும் OH மைனஸும் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அதனால 0.1 வந்து நமக்கு வந்து நெக்லெக்ட் பண்றோம். ஓகேவா? அப்போ வாட் இஸ் த KB வேல்யூ? நம்ம KB வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? 7.41 into 10 to the power of minus 12 which is equal to X⁴2 divided by 0.1. அப்போ what is the X⁴2? அப்போ X⁴2 which is equal to 7.41 into 10 to the power of minus 13. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது வந்து 0.741 into ஓகே 741 into 10 to the power of வந்து minus 12 வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வேல்யூ குறைச்சிருக்கும். அப்போ பவர் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ what is the value of X? X which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் இல்லையா? அப்புறம் நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.741. அப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0 இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வருது? 0.861 into 10 to the power of minus 6 வந்து வருது. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது? OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம வந்து OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா POH வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ POH which is equal to minus log of OH concentration. OH minus ஓட concentration அப்போ which is equal to minus log of OH ஓட concentration நம்ம எவ்வளோ பார்த்துருக்கிறோம்? 0.861 into 10 to the power of minus 6 வந்து நமக்கு வந்து பார்த்துருக்கோம். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் லாக் ஆஃப் இது நம்ம வந்து ஹோல் நம்பராக வச்சுப்போம். 8.61 into 10 to the power of minus 7 வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா? அப்போ வாட் இஸ் த மைனஸ் லாக் ஆஃப் 8.61 என்னன்னா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப்
10 to the power of minus 7. அப்போ what is the value? Minus log of 8.61 which is equal to 0.9350 minus என்னன்னா நமக்கு வந்து 7 வந்து வருது. அப்போ which is equal to minus of 7 minus 0.9350. அப்போ what is the value? Minus of minus 6.065. அப்போ நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா pH வந்து 6.065 வந்து நமக்கு வந்து வருது. இது நமக்கு வந்து pOH. அப்போ what is the pH? pH which is equal to 14 minus நமக்கு என்ன pOH வந்து நமக்கு வந்து வரும். அப்போ 14 minus 0.65 which is equal to இல்ல 6 point இல்லையா? அப்போ 6.0665. okay 65. அப்போ what is the value? 14 minus 6.065 which is equal to 7 point வந்து வருது. 7.935. அப்போ இதான் நமக்கு வந்து இந்த சால்ட்டோட நமக்கு வந்து pH. அப்போ சால்ட்டோட pH நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்முலாலாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. முதல்ல இந்த ஆசிட்க்கு வந்து pH கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ pH which is equal to 1/2 pK இது pKa மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா log C வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து நமக்கு வந்து pH கண்டுபிடிக்கிறதுக்கு pH which is equal to 1/2 pKw ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா pKa ப்ளஸ் வந்து log C வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட் சொல்லிட்டு நிறைய ஃபார்முலா கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்குள்ளே வந்து போகாதீங்க. அப்போ நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா வந்து நீங்கள் படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு வந்து எங்கே யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணணும், ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/2 pKw மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா pKb மைனஸ் வந்து நமக்கு வந்து log C வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து இங்கே ஏன் மைனஸ் யூஸ் பண்ணுறோம், இங்கே ஏன் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம், அஃப்கோர்ஸ் இங்கே வந்து pK யூஸ் பண்ணுறோம், இங்கே pKb யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து மாறும்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் எந்த ஃபார்முலா நீங்கள் வந்து எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஈக்குலிபிரியம் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து KA கண்டுபிடிக்கிறோமோ, எப்படி நம்ம வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாதிரியே நீங்கள் அந்த அயனைசேஷனை வச்சே நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட்கட் ப்ராப்ளம் போகாதீங்க. அது வந்து நமக்கு வந்து அட்வைசபிள் கிடையாது. அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழப்பி விட்டுரும்.